ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு செலவு இன்னைக்கான எபிசோடுன்னு பார்க்கலாமா? இந்த மாதிரி ஸ்ருதி ரவி கொடுக்குறாங்க, காசு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு 5000 நீங்கள் வாழ்க்கையோட பண்ணதில் தானே இந்த பெருமை உங்களுக்கு சேருது அப்படின்னு சொல்லிட்டு நீ வாங்கிக்கோமா அப்படின்ட்டு அண்ணாமலை சொல்கிறாங்க. அப்புறம் காசு வாங்கிட்டு முத்துக்கிட்ட கொடுத்துட்றாங்க. உண்டியில் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் உண்டியில் போட்டுக்கிறான். ரோகிணி வந்து மனோஜ் பார்க்குறாங்க. இவங்க பாரு, இவங்க 2 பேருமே எவ்வளோ ஒரு ஒத்துமையாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. இவளாவது பரவாயில்லடா, பூ வித்தாவது வந்து காசு ஏதாவது சேர்த்து கொண்டு வராடா, உன் பொண்டாட்டி நமக்கும் தான் வாழ்ச்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணியை சொல்கிறாங்க. அதுக்குள்ளே வந்து மனோஜ் வந்து நீங்கள் பண்ணுறதெல்லாம் தினக்கூலிடா, பூ வந்து நீங்கள் கட்டினா தான் டெய்லியும் உங்களுக்கு லாபம் வரும், சாப்பாடு டெய்லி விற்றா தான் உங்களுக்கு லாபம் வரும், ஆனால் எந்த அப்படி இல்லை, மந்த்லி டெய்லி எனக்கு இன்கம் வரும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நான் பண்ணுறது தாண்டா பிஸ்னஸ் அப்படின்ட்டு சொல்லிட்டுருக்காங்க. உன்னோட வேலையெல்லாம் இல்லை அப்படின்ட்டு இவங்களோட வேலையை பெருமை பேசிகிட்ருக்காங்க. அதுக்குள்ளே முத்து வந்து நீ வேறு ஒருத்தர் இப்போ நீ ஓகேப்பா, நீ வந்து பெரிய பிஸ்னஸ் மேன் தான், எல்லாமே ஓகே, ஒரு ஏசி டிவி வாஷிங் மிஷின் வேறு ஒருத்தர் செஞ்சு கொடுக்குறான் அவங்ககிட்ட, நீ அதை விற்கிற அவ்வளோதான். அதுவும் கொஞ்ச நாள் தான், 10 நாள் தான் டைம் கொடுப்பான், விற்கலைன்னா நம்ம வந்து எடுத்துகிட்டு போயிடுவான். ஆனால் எங்களது அப்படி இல்லை, நாங்கள் தான் ஓனர் அப்படின்ட்டு சொல்லிட்டு பெருமையாக பேசிகிட்ருக்காங்க. சரிவா நம்ம இங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. பாவங்க ரோகிணி ரொம்ப திட்டு வாங்குறாங்க அப்படின்ட்டு மீனா சொல்லுவாங்க. ஆமாம், உன்னை திட்டும் போதெல்லாம் நம்ம பார்லரம்மா உனக்கு மரியாதை கொடுத்துச்சா, இல்லை பாவம்னு பார்த்துச்சா, நீ ஏன் இதெல்லாம் பண்ணிட்டுருக்க, நீ வா அப்படின்ட்டு மீனா கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அப்புறம் அண்ணன் தம்பி 3 பேரும் மேலே மொட்டை மாடியில் உட்காந்து சரக்கு அடிச்சுட்டு பேசிகிட்ருப்பாங்க. நீ இப்படியே இருக்காதடா, நீ வந்து அன்னைக்கு இதை பேசி அம்மாக்கிட்ட பேசி சேர்த்து வைடா எல்லாரையும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஏன்டா உனக்கு காசு கிடச்சிதுண்ணா நீ பத்திரமா எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கணும், எல்லோரும் முன்னாடி ஏன்டா கொடுக்குற, உனக்கு கிடச்சிருந்தா நீயாவது வச்சுருக்கணும், இப்போ நீ மீனாக்கிட்ட கொடுத்து மீனாவால் இப்போ எங்கள் வீட்டில் எல்லாம் பிரச்சனை, ஏன்டா என் பொண்டாட்டிக்கிட்டே வர, உன் பொண்டாட்டி சரியாக பண்ணலன்னு தானே அம்மா திட்டுறாங்க, பொய் சொன்னதில் தானே திட்டுறாங்க, இது பெரிய இதுக்கு என் பொண்டாட்டிக்கிட்ட வரான்னு முத்து போகிறாங்க. சரிப்பா, நீ யார் பொண்டாட்டியும் எதுவும் பேச வேண்டாம், நீ உங்கள் ரோகிணி அண்ணி தானே தப்பு செஞ்சு மாட்டிக்கிட்டாங்க, அப்போ வந்து நீ சரின்ட்டு நீ போய் அம்மாக்கிட்ட பேசு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. எங்கடா நான் பேச போனாலே உனக்கு அம்மா வேணுமா வேணாவா, உனக்கு அம்மா வேணுமா வேணாவான்னு கேட்குறாங்க, நான் என்னடா பதில் சொல்கிறது நான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்ருக்காங்க. அதுக்குள்ளே கீழே வந்து நம்ம 3 மருமக பேசிகிட்ருப்பாங்க. ஆண்டி ஏதாவது என் மேலே இருக்க கோவத்தை தனிய வைக்கிறதுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்ருப்பாங்க. அப்போ வந்து ஸ்ருதி சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு மந்திரம் சூனியம் இந்த மாதிரிலாம் வைப்பாங்களா, அவங்கக்கிட்ட இல்லை நம்ம போகலாமா, போயிட்டு நம்ம மாதிரி கேட்கலாம், ஆண்டிக்கு நம்ம மேலே இருக்க கோவம் போகணும் அப்படின்ட்டு பண்ணலாம், இல்லைன்னா நாமளே ஒரு ஆளை செட் பண்ணிடலாம், செட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம சொல்லலாம், ரோகிணியால் தான் எனக்கு சந்தோஷம் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பெரிய மருமகளால் தான் எல்லாமே எனக்கு அப்படின்ட்டு சொல்கிற மாதிரி நாமளே ஒரு ஆளை செட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. இல்லைங்க நான் மாட்டிக்கிட்டேன்னா என்னங்க பண்ணுறது, அந்த ஐடியாலாம் ஓகேன்ற மாதிரி தான் ரோகிணி தோணுச்சு. அப்படியே மீனாவை திரும்பி பார்த்தோன்னே இல்லைங்க வேண்டாம், இந்த ஐடியாலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி மாற்றிட்டாங்க அப்படியே பிளேட்டை. அதுக்கப்புறமா திருப்பி சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் வந்து பாட்டில் மணி பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் வந்து என்கிட்ட தானே ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கணும், வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து நீங்கள் பெரிய பிரச்சனை பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இவ்வளோ நாள் நீங்கள் ஏமாற்றணுன்னு பார்த்தாது நாங்கள் 2 பேர் வேறு மாமாவை ஏமாற்றணுமா, என்ன நடந்தாலும் நாங்கள் மாமாவெலாம் ஏமாற்ற மாட்டோம், நீங்கள் ஏமாற்றுனீங்களா அதோடு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க மீனா. இப்போ உங்களுக்குலாம் சந்தோஷமாக இருக்கலாம், என் வாழ்க்கை இந்த மாதிரி ஆனது, என்னங்க நீங்கள் பேசுகிறீங்க, உங்கள் வேலை என்னமோ அது மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் ஒரு ஸ்ருதியும் பேசிட்டு விட்டுருவாங்க. அதுக்கப்புறமா மீனா ஸ்ருதி சொன்னதில் ஞாபகம் வச்சுருப்பாங்க ரோகிணி. சரி நம்ம காலைல பார்வதி ஆண்டி வீட்டுக்கு போகலான்ட்டு காலைல எழுந்தோடனே பார்வதி ஆண்டி வீட்டுக்கு வந்துடுவாங்க பேசலான்னு சொல்லிட்டு. அப்புறமா கட் பண்ணிடுவாங்க. இதுதான் இன்றைக்கான எபிசோட். நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நாளைக்கான வீடியோ வரும். ரோகிணி பார்வதி ஆண்டி என்ன பேசுகிறாங்கன்றது உங்களுக்கு தெரியும். தேங்க்யூ, பாய்.